SA 710. இது வந்து எல்லாருக்கும் ஒரு குழப்பமான ஒரு ஸ்டாண்டர்டு, அவ்வளோ தெளிவாக வந்து புரியாது. அதனால இதை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ SA 710 பொறுத்தளவில் நேமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க, கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹைஃபன் போட்டுட்டு கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னடா பேரு, ஃபர்ஸ்ட் கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஒரு செமிகாலன், அதுக்கப்புறமா கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ், அதுக்கப்புறமா கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இவ்வளோத்தையும் கொடுத்தா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எதை குறிக்குதுன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே படிக்கும் போது வரும். ஸோ ஒரு தெளிவான நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டியூட்டர் கிடைக்கல அப்படின்னாலோ, இல்லை நமக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கலனாலோ, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் என்ன பண்ணோம்னா நம்மள ப்ராபப்ளி நமக்கு வந்து இந்த ஆடிட் பேப்பரே பிடிக்காம ஆக்கி விட்டுரும். அதனால I wanted to take a very special effort in making SA 710 as much comfortable as possible. I wouldn't say அது ரொம்ப மொக்க, அது ரொம்ப சில் அவுட் பண்ணி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி பார்க்கறதுக்கு தான் அது ரொம்ப வந்து கரடு முரடா இருக்கே தவிர உள்ள வந்து இட்ஸ் கம்ஃபர்டபுள் ஒன்லி. இட்ஸ் நாட் ரொம்ப கஷ்டமா காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டாண்டர்ட் அது கிடையவே கிடையாது. ஸோ SA 710 வெளியில பார்க்கும்போது இப்போ எப்படி சொல்றதுன்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி தெரியும். அதை பார்த்து பயந்து வாசலோட நம்ம ஓடி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, ரொம்ப கம்ஃபர்டபுளான கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்காமே போயிடுவோம். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ட்ரைங் டு சிம்பிளிஃபை திஸ். ஸோ இதை நீங்க எப்படி படிக்கணும்னா, காமனா ஒரு டேர்ம் இருக்கு. காமன் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து காமனான டேர்ம். இந்த கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க 2 விதமா பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் ஸ்டைல் அப்படி வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து குளோபல் ஸ்டைல் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்தியன் ஸ்டைல் அப்படின்றது என்னன்னா, இந்தியாவில் பெரும்பாலும் ஒரு வருஷத்தினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் தட் இஸ் 23, 24 or 24, 25 எந்த பர்டிகுலர் வருஷத்துக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெடி பண்ணுறீங்களோ அந்த வருஷத்தோட ஃபிகர்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின வருஷத்தோட ஃபிகர்ஸை அது கூட அங்கங்கே சில இடத்துல மட்டும் சேர்த்து போடுறது வந்து நார்மலான ஒரு வழக்கம். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு கம்பேரபிலிட்டி கொண்டு வரதுக்காக. அதுக்கப்புறம் போன வருஷம் அவங்க ப்ராஃபிட் இவ்வளோ இருந்ததா, பரவாயில்ல இந்த வருஷம் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குட். போன வருஷம் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இவ்வளோ இருந்ததா, இந்த வருஷம் இவ்வளோ இருக்கு, சரி ஓகே அப்படின்னு ஒரு கம்பேரபிலிட்டியை கொண்டு வரதுக்காக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கரண்ட் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட சேர்த்து ப்ரிவியஸ் இயர் இருக்கு இல்லையா, அதனுடைய அமௌண்ட்டை அப்படி கொஞ்சம் முன்னாடி ஒரு காலம் போட்டு நம்ம சேர்ப்போம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த ஃபார்மேட் இப்போவும் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுல கண்டிப்பா ப்ரீவியஸ் இயரோட ஃபிகர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்தியன் ஸ்டைல் இதை ஆட் பண்ணுவாங்க. அப்ப ஆட் பண்ணும்போது ஒரு ஆடிட்டரோட பொறுப்பு இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் ஒப்பீனியன் கொடுக்கறது. பட் இப்போ இதுல என்ன ப்ராப்ளம்னா, ஒப்பீனியன் அப்படிங்கிறத நீங்க இந்த கரண்ட் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல போன வருஷத்தோட ஃபிகர்ஸ் வர ஆட் பண்ணிருக்கீங்க. இப்போ நம்ம எப்படி இதுல வந்து ஒப்பீனியன் கொடுக்கறது, கரண்ட் இயர் ஃபிகர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கணுமா, இல்லை கரண்ட் இயர் ஃபிகர்ஸ் தவிர நீங்க போன வருஷத்தோட ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணிருக்கீங்களா, அதுக்கும் சேர்த்து ஒப்பீனியன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, கரண்ட் இயர் ஃபிகர்ஸ்க்கு மட்டும் நீங்க ஒப்பீனியன் கொடுத்தா போதும். பட் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு அங்கமா இருக்கிறதுனால, ஒரு பார்ட்டா இருக்கிறதுனால, மேக் ஷூர் தட் தெர் இஸ் நோ மெட்டீரியல் மேஜர் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. இட்ஸ் ஓகே, ஃபைன் தான். போன வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ கரெக்டா கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான திங்ஸை நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒப்பீனியன் கொடுக்க போறது என்னவோ அந்த கரண்ட் பீரியடுக்கு மட்டும் தான் ஒப்பீனியன் கொடுக்க போறீங்களே தவிர ப்ரீவியஸ் இயருக்கும் சேர்த்துலாம் நீங்க ஒன்றும் ஒப்பீனியன் கொடுக்க போறது கிடையாது. பட் மேக் ஷூர் அந்த ஃபிகர்ஸ் விச் யூ ஆட், அதாவது ப்ரீவியஸ் இயரோட ஃபிகர்ஸ் நீங்க இதுல பக்கத்துல ஆட் பண்ணிருக்கீங்க இல்லையா, கம்ஃபர்டபிலிட்டிக்காக, தட் இஸ் கம்பேரிசனுக்கு ஈஸியா இருக்கும்னு அந்த கம்பேரிட்டிவ் தட் இஸ் அந்த லாஸ்ட் இயரோட ஃபிகர்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு பேர் வந்து கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அப்படி சொல்லுவோம். என்னது? கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அப்படி சொல்லுவோம். அந்த கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டைல், வேர் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரெசென்ட் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது முந்தின வருஷத்தினுடைய கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸை இதில் ஆட் பண்ணுவோம். பட் அப்படி பண்றதுனால ஆடிட்டரோட ஒப்பீனியன் அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கும் சேர்த்து கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, இந்த வருஷத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும். இதுதான் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ்னுடைய இந்தியன் ஸ்டைலினுடைய மகத்துவம். அடுத்தது
இந்த நேம்லயே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த SA 710 நேம் எப்படி இருக்கும்னா கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன். இந்த கம்பேரிட்டிவ் இன்ஃபர்மேஷன் 2 வகைப்படும். ஒன்னு நம்ம இப்ப பார்த்துட்டோம், அது என்னன்னா கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ்ன்றதை நம்ம பார்த்துட்டோம், இந்தியன் ஸ்டைல பார்த்தாச்சு. ரெண்டாவது ஸ்டைல் வந்து குளோபல் ஸ்டைல், அதுக்கு பேர் வந்து கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். மேம் என்ன மேம் இது எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல யாருக்குமே புரியாது. ஸோ உங்களுக்கு புரியாம இருக்கிறது தப்பே கிடையாது, ஓகேவா? ஸோ ரொம்ப கன்ஃபியூசிங்கா ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லும் போது நமக்கு எப்படி புரியும்? புரியாதுதான். ஸோ நான் அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்றேன். குளோபல் லெவல்ல IFRS ஃபாலோ பண்ணும்போது, இல்லைன்னா வந்து இன்டர்நேஷனல் லெவல் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரான்ஸ்லயோ இல்லை இட்டாலியிலயோ இல்லை UKலயோ USலயோ ஏதோ ஒரு குளோபல் லெவல்ல ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ற விதமே எப்படி இருக்கும்னா, இந்த வருஷத்தோட ஃபிகர்ஸ் பிளஸ் போன வருஷத்தோட ஃபிகர்ஸ் ரெண்டுத்தையுமே கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொண்டு வந்துட்டு ஆடிட்டர் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 2 வருஷத்தோட ஃபிகர்ஸ்க்கும் எங்களுக்கு சேர்த்து தான் ஒப்பீனியன் கொடுக்கணும். போன வருஷத்தோட ஃபிகர்ஸ் நீங்க சும்மா அப்படியே விட்டுட்டு இந்த வருஷத்தினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் வந்து ஒப்பீனியன் கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது. நீங்க லாஸ்ட் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ரெண்டுத்துக்கும் எங்களுக்கு ஒப்பீனியன் கொடுக்கணும். ஏன்னா நாங்க 2 வருஷத்தோட ஃபிகர்ஸையும் நாங்க இதுல கம்ப்ளீட்டா ஆட் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்தியன் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல முந்தின வருஷத்தினுடைய ஃபிகர்ஸ் மட்டும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஆட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஆனா இன்டர்நேஷனல் ஸ்டைல் குளோபல் ட்ரெண்ட் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, IFRS இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, கரண்ட் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க கொலாஜ் பண்றீங்க. ரெண்டுத்தையும் ஒண்ணு அப்படியே என்ன பண்றீங்க? கொலாஜ் பண்றீங்க. கொலாஜ் பண்ணி அந்த கொலாஜ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தான் ரிப்போர்ட் கொடுக்க போறாரு யாரு? ஆடிட்டர். அப்படி நீங்க ஒப்பீனியன் கொடுக்க போறது 2 வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொலாஜ் பண்ண அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் அப்படிங்கிற அந்த புரிதல் வரும் பொழுது அது நம்ம கரஸ்பாண்டிங் ஃபிகர்னு சொல்றது இல்லை. அது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் 2024-25, 2023-24 ரெண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டப்பால ஒட்டியாச்சு. இது ரெண்டுத்தையும் கொலாச் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா மாத்திட்டீங்க, ஒரே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா மாத்திருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியா மர்ஜ் பண்ண அந்த ஃபினான்ஷியல் மர்ஜ் இந்த சென்ஸ் பக்கத்துல காலம் போட்டு கம்ப்ளீட்டா போன வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் கம்ப்ளீட்டா இந்த FSல இருக்கும், கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டோட கம்ப்ளீட் ஃபிகர்ஸும் இதுல இருக்கும். இப்படி கொலாச் பண்றதுல ஆடிட்டர் எப்படி ரிப்போர்ட் கொடுக்கணும்னா, 2 வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்க்கும் செப்பரேட்டா ரிப்போர்ட் கொடுத்துதான் ஆகணும். இது இன்டர்நேஷனல் ட்ரெண்ட், ஓகேவா? இப்போதைக்கு 19 to 95% இந்தியாவில் வந்து இந்தியன் ஸ்டைல் அதுவும் கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் ரிலேட்டடா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறோம். பட் ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா, ஹோல்டிங் கம்பெனி வந்து பிரான்ஸ்ல இருக்கும், இல்லை ஹோல்டிங் கம்பெனி UKல இருக்கும், அதோட சப்சிடரி கம்பெனி இந்தியாவில் இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சப்சிடரி கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஆடிட் பண்ணும் போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள் IFRS ரேஞ்சில் நாங்கள் நிறைய சப்மிஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நீங்க எங்களுக்கு ஆடிட் பண்ணும்போது என்ன பண்ணிடுங்கன்னா, வெறும் கரஸ்பாண்டிங் ஃபிகருக்கு மட்டும் பார்த்து கொடுக்காதீங்க, எங்களுக்கு நீங்க ஆடிட் பண்ணும்போதே கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது கொலாச் பண்ணதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதா நினைச்சு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ரிப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் SA 710. இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு SA 710ல. பட் இந்த 8 நிமிஷத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு SA 710 பேசிக் எசன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த ஃபவுண்டேஷனை நான் உங்ககிட்ட கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் SA 710 ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்க. I'll definitely give you link to watch SA 710 in full for CA Intermediate as well as CA Final. Okay, thank you so much. Have a great day. Upcoming Jan 26 எக்ஸாம்க்கு எல்லாரும் பயங்கர மும்முரமா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இங்க ஏதாவது ஒரு லேக் அடிக்கலாம். ஓகே, ஐயோ நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணல, எனக்கு பயமா இருக்கு, நான் கரெக்டா வந்து என்னோட ஷெடியூல் ஃபாலோ பண்ணல, என்னோட ஸ்டடி ஹவர்ஸ் வந்து நான் டெய்லி 12 hours படிக்கணும்னு நினைச்சேன், ஐயோ என்னால ஃபாலோ பண்ண முடியலையே, எந்த ரீசன் வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு ரீசன்னால இஃப் யூ ஃபீல் டவுன், இஃப் யூ ஃபீல் லைக் மோட்டிவேஷன் இஸ் டவுன், எனக்கு முடியல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னா அந்த தளர்வை மட்டும் நீங்க வந்து உள்ள எடுத்துக்காதீங்க. ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் ஹூ யூ வேர் லைக் ஃபியூ இயர்ஸ் அகோ, இந்த துறை எடுத்து நம்ம படிக்கணும், இதுல நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு இன்னசென்டான ஸ்கூல் டைம்ல நீங்க எப்படி இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல இருந்து இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இவ்வளோ தூரம் நீங்க டிராவல் பண்ணி வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடிஞ்ச உங்களால இன்னும் சொச்ச பாதையை கடந்துட முடியாதா? கண்டிப்பா முடியும். ஸோ நிறைய பேரோட மோட்டிவேஷன்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க, அவங்கள பத்தி நிறைய யோசிங்க, உங்களை பத்தி நீங்களே உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ யூஆர் அ வெரி கிரேட் பவர். ஸோ நீங்க யூ ஹாவ் டு பி வெரி ரூட்டட், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க. உங்களால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. கன்சிஸ்டண்டா ப்ராப்பரா நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால எக்ஸாம்ல த்ரூ பண்ண முடியும்.
இஃப் யூ ஃபீல் ஓ ஐம் லேகிங், ஐம் நாட் ஏபிள் டு ப்ரிப்பேர் வெல் அப்படி நினைச்ச நிறைய பேர் ரேங்க் எடுத்திருக்காங்க சிஏ ஃபைனல் எக்ஸாம்ல, சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம்ல. ஸோ இந்த பயம் எல்லாருக்கும் காமன். ஓகேவா? ரொம்ப மிகப்பெரிய டாப்பர் ஒரு உசைன் போல்ட் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா கூட அவங்க கூட ஓடுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி அந்த ஆங்ஸைட்டி இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம சரியா ப்ரிப்பேர் பண்ணலனா தான் நமக்கு ஆங்ஸைட்டி வருது, நம்ம சரியா படிக்கல நமக்கு ஆங்ஸைட்டி வருது, ரிக்ரெட் வருது அப்படின்னு நினைக்காதீங்க. சரியா படிச்சு நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டாலும் நமக்கு அந்த பயம், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வரும். இது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம மேல வரணும். அப்ப அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழி என்ன? பேஷண்டா இருங்க, கான்பிடென்டா இருங்க. நீங்க படிக்கிறீங்க, நீங்க எஃபர்ட் போடுறீங்க. ஓகே, எஃபர்ட்டுக்கான பதில் கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ல கிடைக்கும். எதை பத்தியும் கவலைப்படாம, எதை தேடி ஓடினா நமக்கு இன்னும் நிறைய நாலேஜ் கிடைக்கும், எதை தேடி ஓடினா இன்னும் கொஞ்சம் நம்மளால நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்க முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும், இதை நோக்கி ஓடினா டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்க முடியும். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து எவ்வளவு தூரம் ரூட்டடா இருக்க முடியுமோ அவ்வளவு ரூட்டடா இருந்து மோட்டிவேட்டடா இருந்து நீங்க படிங்க. ஓகே, ஸோ இன்னும் 60 days தானே இருக்கு, இன்னும் 55 நாள் தானே இருக்கு அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க. ஓகே, எவ்ரி டே இஸ் ப்ரெஷஸ். ஓகே, 20 நாள்ல படிச்சு பாஸ் பண்ணவங்க கூட இருக்காங்க. ஓகே, 6 மாசம் படிச்சு ஃபெயில் ஆனவங்க கூட இருக்காங்க. ஸோ டைம் கம்மியா இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்த உங்க மண்டை வரைக்கும் எடுத்துட்டு போய் பாதிக்க விடாதீங்க. Okay, even 25 days is enough, even 20 days is enough, even 30 days is enough to pass the exam அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனை வச்சுக்கிட்டு டைம் கம்மியாகுதுங்கிறதுனால நீங்க தயவு செஞ்சு ஆங்ஷியஸ் ஆகாதீங்க. Okay, I hope I have given some kind of inspiration to you in giving you knowledge or in giving you a way to cope up with your anxiety and all that. All the best. சூப்பரா படிங்க, செம்மையா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா எழுதுவீங்க, நல்ல ரிசல்ட் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.